ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள்லாம் கரெக்ட்னு நினைக்கிற 10 சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பிரேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், ப்ரான் ஃபிங்கர்ஸ். ப்ரான்னா ஒரு ஃப்ரூட். ஸோ அந்த ஃப்ரூட் ட்ரை ஷ்ரிங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸும் நம்ம இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ண உடனே இல்லை வாட்டர் கான்டாக்ட் வந்த உடனே நம்ம ஸ்கின் ஃபுல்லாக ஷ்ரிங்க் ஆகும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஸ்கின்ல 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ். ஸோ எபிடெர்மிஸ்னால வாட்டர் அப்சர்வ் பண்ண முடியும், ஸோ ஸ்கின் ஷ்ரிங்க் ஆகுது. இது டோட்டல் ஃபால்ஸ். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம பிளட் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் நம்ம வாட்டரோட கான்டாக்ட் பண்ண உடனே நம்ம கால்லையும் கையிலையும் இருக்கிற பிளட் வெசல்ஸை ஃபுல்லாக புல் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரிங் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா தண்ணியில் நடக்கும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம கிரிப் கிடைக்கிறதுக்கு எவல்யூஷனால் அந்த அட்வான்டேஜான ஒரு திங் தான் இந்த ஸ்ட்ரிங்கிங் எஃபெக்ட். ஸோ நம்ம எவல்யூஷனுக்கு ஒவ்வொரு டைமும் கிராஸ் பண்ண அந்த கிரிப்புங்கிறது தேவையில்லாமல் வாட்டரோட கான்டாக்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் ஆகிற மாதிரி நம்ம பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். தென் செகண்ட் ஃபேக்ட், ரெயின் வாட்டரோட ஷேப் என்னன்னு கேட்டால் எல்லாரும் மனசுலையும் இப்போ தாட் இருக்கும், கீழே ஸ்பியர் மாதிரி மேலே ஷார்ப்பான ஒரு பாயிண்டோட ஒரு ட்ராப்லெட். ஸோ இது டோட்டல் ஃபால்ஸ். ரெயின் வாட்டரோட ஷேப் பர்கர் ஷேப். ஸோ எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ரெயின் ட்ராப் ஃபார்ம் ஆகும்போது நிறையா ட்ராப்லெட் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படின்னா இப்போ ரெயின் ட்ராப் கீழே வரும்போது ஏர் ப்ரெஷர், அந்த ஏர் ப்ரெஷர் கூல் பண்ணுறதுனால அந்த வாட்டரை அப்படி ஃப்ளாட் ஆகுது. சேம் டைம் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அந்த வாட்டரை கான்கேவாக மாற்றுது. ஸோ செகண்ட் ஃபேக்ட். தென் தேர்ட், நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ஃபிலிம்ஸை கூட பார்த்துருப்போம், காலை புல்கிட்ட போய் ரெட் கலரில் ஒரு கிளாத் காமிச்சா அட்டாக் பண்ணும். ஸோ இது டோட்டல் ஃபால்ஸ் திங். ஏன்னா புல்ஸால் ரெட் கலர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா புல்ஸால் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கலர் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ரெட் கலர்னு ஒரு கலர் இருக்கிறதே தெரியாது, நம்மளே மாதிரி ரெட் கலர்லாம் கணக்கு தெரியாது. எப்படின்னா 2007 டிஸ்கவரியில் மித் பஸ்டர்ஸ் ஒரு ப்ரோக்ராம், அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் அங்கே இருக்கிற மித்தை ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஸ்பெயினுக்கு வந்தாங்க. ஸ்பெயின்லனாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புல் ஃபைட்டிங் ஃபேமஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்க யூஸ் பண்ண ரெட் கிளாத் பதிலாக இவங்க எல்லோ கிளாத், க்ரீன் கிளாத், வேறு வேறு கலர் இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ சேம் எஃபெக்ட் புல் அட்டாக் பண்ணிச்சு. ஸோ இந்த மித் பிரேக் ஆயிடுச்சு. தென் ஃபோர்த் திங், நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது காமனாக கேட்குற வேர்ட்ஸ் என்னது? கேன்சர் வரும், ஸோ பிரெயின் டேமேஜ். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுனா டோட்டல் ஃபால்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி வராது. ஏன்னா ஃபோனில் இருக்கிறது நான் அயனைஸ் ரேடியேஷன், அதாவது எஃப்எம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதே ரேடியேஷன் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் கேன்சரோட சான்ஸ் இல்லை. ஸோ சம் ஸ்டடிஸ் சொல்கிற ஹியூமன் பாடி கூட ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுது. ஸோ ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து இன்னொரு ஹியூமன் பாடிக்கு ரேடியேஷன்ஸ் போய் அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணி கேன்சர் ரேடியேஷன் வர சான்ஸ் இருக்குது. டோட்டலாக ரேடியேஷன் சிக்னஸ் சொல்ல முடியாது, பட் அமௌண்ட் வெரி வெரி லோ. ஸோ அது இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். தென் அடுத்த ஃபேக்ட், நம்ம ஹியூமன் பாடியில் எத்தனை சென்சிட்டிவ் ஆர்கன் இருக்குன்னு கேட்டால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க 5. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க 5 சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச 5 சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ். பட் மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது 21 சென்சஸ் ஹியூமன் பாடியில் இருக்குது. ஸோ இது ஆர்டினரியாக இருக்கிற 5 சென்ஸ் ஆர்கன், இது போக எக்ஸ்ட்ராவாக 4 சென்ஸ் ஆர்கன் கூட நம்மளால் சொல்ல முடியும். தெர்மோசெப்ஷன், அதாவது நமக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெல்ப்பே இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர், நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிற டெம்பரேச்சர் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங். தென் ஈக்குலிபிரியோசெப்ஷன், நம்ம ஹியூமன் பாடி பேலன்சிங் நடக்கிறதுக்கு நம்ம இயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இயர் இஸ் த பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளே நம்ம இதோட ஹெல்ப் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த ஈக்குலிபிரியோசெப்ஷன். ப்ரோப்ரியோசெப்ஷன், அது நம்ம ஹியூமன் பாடி, நம்ம ஹேண்ட்ஸில் நம்ம ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்மளோட ஃபீலிங்ஸோட தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த சென்ஸ் தான் ப்ரோப்ரியோசெப்ஷன். தென் நாசிசெப்ஷன். நாசிசெப்ஷன்னா சென்ஸ் ஆஃப் பெயின், அதாவது நமக்கு ஏதாச்சும் திங்க் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபயரை டச் பண்ண போகிறோன்னா நமக்கு டச் பண்ணதுக்கு முன்னாடியே ஸோ அது டேஞ்சருங்கிற தாட் வருது. ஸோ அந்த சென்ஸ் தான் நாசிசெப்ஷன். தென் நெக்ஸ்ட், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் சயின்ஸில் வாட்டர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வாட்டர் குட் கண்டக்டரா? நோ, வாட்டர் இஸ் நாட் குட் கண்டக்டர். தண்ணியில் இருக்கிற அயன்ஸ், மினரல்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது. ஸோ பியூர் டிஸ்டில் வாட்டர், அதாவது அயன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிருக்கிற டிஸ்டில் வாட்டர்னால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் அயன்ஸ் மினரல்ஸ் இருந்தால் மட்டும் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் வாட்டர்லேருந்து இந்த அயன்ஸை எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எல்லா வாட்டருமே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக கண்டிப்பாக அதில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும், டிஸ்டில் வாட்டர் மட்டும் தான் கண்டக்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், ஸோ ரெயின் வாட்டர் எப்படி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது? ரெயின் வாட்டர் பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் தானே அப்படின்னு. ஸோ ரெயின் வாட்டர் மேலே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகி கார்போனிக் ஆசிடாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தென் இன்னொரு தாட் என்னென்னா, நம்ம தண்ணுற டைம், அதாவது மழை பெஞ்சலாம் மின்னல் இருக்கிற டைமில் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களை தண்டர் அட்டாக் பண்ணாது.
ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரெய்னி டைம் தண்டர் டைம்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களை தண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம்னு. ஸோ கண்டிப்பாக அது கிடையாது, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தண்டர் அட்டாக் பண்ணாது. ஸோ இப்போ யாராச்சும் ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க, தண்டர் அட்டாக் பண்ணி இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபோன்னால இல்லை, அவங்க ஃபோன் யூஸ் பண்ணாமல் அந்த டைமில் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாக் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்டிட் நீங்கள் லேண்ட்லைன் யூஸ் பண்ணால் சான்சஸ் இன்க்ரீஸ். ஸோ லேண்ட்லைன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக நம்மளில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தாட், நம்ம எல்லாருமே என்ன ப்ரீத் பண்ணுறோம்னு கேட்டால் ஆக்சிஜன் சொல்லுவோம். ஆக்சிஜன் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஆக்சிஜன் மற்ற கேஸஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். எஸ் கரெக்ட் தான், ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 74%, தென் ஆர்கன் மற்ற கேஸஸ்லாம் ஸ்மால் அமௌண்ட். ஸோ நம்மளோட இப்போ இருக்க நம்ம டைமில் தாட் என்ன, நம்ம எப்படியாச்சும் ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணலாமா? ஸோ நம்ம லேட்டஸ்ட் சைனால கூட நியூஸ் இருந்துச்சு ஃப்ரெஷ் ஏர் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஃப்ரெஷ் ஏர் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் 100% ஆக்சிஜன். ஸோ கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 100% ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணீங்கன்னா இட் லெட்ஸ் டு டெத். எஸ், நீங்கள் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எப்பவுமே. ஏன்னா அதிகமாக இப்போ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நம்ம டைனோசர்ஸ் டைம் சொல்லலாம். ஸோ டைனோசர்ஸ்லாம் ஏன் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்க சான்ஸ் இருந்துச்சு? ஸோ ஸ்டடீஸ் சொல்லுது அந்த டைமில் எர்த் ஃபார்ம் ஆகி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற டைம் பொல்யூஷன் ரொம்ப லோ அமௌண்ட், ஸோ பியூர் ஆக்சிஜன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் டைனோசர்ஸ்னால் அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணி அவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருந்துச்சு. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ அந்த டைமில் நடந்த ஒரு ட்ராஜடி தான் ஆக்சிஜன் ஹோலோகாஸ்ட். அப்படின்னா அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனாலே நிறைய அனிமல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடுனால தான் நமக்கு ஐசேஜ் கிடச்சிது. ஸோ டேட்டாஸ் சொல்லுது நம்ம இது வரைக்கும் 5 ஐசேஜஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஐசேஜும் 1 lakh இயர் மெயின்டைன் ஆகும். அதாவது 90,000 இயர்ஸ் ஐசேஜும் 10,000 இயர்ஸ் அந்த ஐஸ் உருகி வாட்டர் ஆகிறதுக்கான டைம். ஸோ லாஸ்ட் ஐசேஜ் அப்படின்னா 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது தான். ஸோ 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ எல்லா ஐஸும் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு ஐசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் ஃபைனல், நம்ம எல்லாருமே ஸ்கூல்லேருந்து நிறையா ஃபேக்ட் படிச்சிருக்கோம். ஸோ அதை உண்மையை நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம் எர்த் வந்து சன்னை சுற்றி வருது. ஸோ இது ஃபால்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்ல தான் கரெக்ட்னாலும் ஏன் ரீசன்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனல் தான் ஹரி ஹேக்ஸ். ஸோ எல்லோரும் இந்த சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். என்னோட சேனலில் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோஸும் நிறையா போடுறேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும்.